அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சென்னுராம் முத்துசாமி. யார் இந்த சென்னுராம் முத்துசாமி? அவங்க பத்தி தான் பார்க்க போறோம். சென்னுராம் முத்துசாமிங்கிறவங்க தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியோட ஒரு முக்கிய ஆல்ரவுண்டரா வந்து இருக்காரு இப்ப. இந்திய வம்சாவளிய சேர்ந்த இவர் தென்னாப்பிரிக்கா அணியில் இடம் பிடித்து சர்வதேச அளவில் விளையாடி வராரு. அவர பத்தி பார்க்கலாம். இவர் வந்து பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வந்து பொறந்திருக்காரு. அதுவும் டர்பன்ல பொறந்திருக்காரு. இவர் தென்னாப்பிரிக்கால பிறந்தாலும், இவரோட வேர்கள் எல்லாம் தமிழ்நாட்ட சேர்ந்தவ. இவரோட முன்னோர்கள், தாத்தா, பாட்டி எல்லாமே வந்து தமிழ்நாட்ட சேர்ந்த நாகப்பட்டினத்த பூர்வீகமாக கொண்டவங்க. தென்னாப்பிரிக்கால இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் டர்பன் நகர்ல வளர்ந்தவரு. இவர் தனது வீட்டில் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுவதாகவும், யோகா மற்றும் இந்திய உணவுகளை விரும்புவதாகவும் வந்து கூறியிருக்காரு. இவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு. ஆனா வந்து இடது கை பேட்ஸ்மேன். நடுத்தர வரிசையில அல்லது கீழ் வரிசையில களமிறங்க நீண்ட நேரம் நிலைத்து நின்று ஆடும் திறன் கொண்டவர். இடது கை ஸ்லோ ஆர்ம் சுழற்பந்து வீச்சாளர். துல்லியமாக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்துவதில் வல்லவர். இவர் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணிக்காக அறிமுகமானார். முதல் டெஸ்ட் போட்டியிலே வந்து உலக தலை சிறந்த பேட்ஸ்மேனான விராட் கோலியை வந்து ஆட்டமிழக்க செய்தவர் இவர். இது அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. அந்த போட்டியில் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டு தென்னாப்பிரிக்க அணி தோல்வி விளிம்பில் இருந்தபோது உறுதியாக நின்று ரன்களை சேர்த்தார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள போட்டியில் டால்ஃபின்ஸ் அப்புறம் நார்த் வெஸ்ட் அணிகளுக்காகவும் விளையாடியிருக்காரு. முதற்தர போட்டியிலும் சிறப்பாக சராசரியை வந்து கொண்டிருக்கார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் பிரபல 2020 போட்டியிலும் வந்து பிரியாட்ரியா கேப்டன்ஸ் அணிக்காக தேர்வாகி விளையாடி வராரு. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியில் வந்து ஆசிம் அம்லா, கேசவ் மகராஜ் போன்ற வரிசையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மற்றொரு திறமையான வீரரான சீனு முத்துசாமி வந்து அறிமுகப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு தமிழக சர்வதேச அரங்கில் விளையாடுவது தமிழ் ரசிகருக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு விஷயமாகும். அவர் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டு வந்து செஞ்சுரி விளையாண்டு ரொம்ப திறமையாக வந்து விளையாண்டுருக்காரு. நன்றி.